நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைலண்டாக இந்தியா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்காங்க நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட அடுத்தடுத்து ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. இது எல்லாமே பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான போரை நடத்துவதற்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒருத்தரையும் விடாதீங்க, உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்திருக்காங்க ஒரு நாடு. இதனால மரண பீதியில பாகிஸ்தான் இருக்கு. இனி கண்ணை மூடிட்டு இந்தியா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தை அடிச்சு விரட்டி இருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தி பாகிஸ்தான் ராணுவத்தை துண்டக்கான துணியக்கானு ஓட விட்டுருக்காங்க லேட்டஸ்டா. இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இப்படி பல செய்திகளை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான பல செய்திகளை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்களாம் பார்ப்பீங்க. நீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரிச்சுட்டு வருது. பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் உறுதியாக நம்முடைய மத்திய அரசு உள்ள நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா விமானப்படை தளபதி, கடற்படை தளபதியை சந்திச்சு பேசினாரு. இன்னைக்கு பாதுகாப்பு செயலாளர் இருக்கார் இல்லையா, அவரையும் மோடி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்தியாவுடைய அதிரடி நடவடிக்கைகளை கண்டு பாகிஸ்தான் நடுங்கி உள்ள நிலையில இந்தியாவுக்கு எதிராக கண்டபடி பேசிட்டு வருது. சிந்து நதியில மட்டும் நீங்க நீரை நிறுத்தீங்கன்னா இந்தியர்களுடைய ரத்தம் ஓடும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ அவர்கள் அடாவடியாக பேசினாரு. அதே போல இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிற ரீதியிலையும் பாகிஸ்தான் மிரட்டிட்டு வருது. ஆனா பாகிஸ்தானுடைய இந்த மிரட்டலை எல்லாம் பொருட்படுத்தாத இந்தியா பஹல்காம் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை உயர்மட்ட அதிகாரிகளை சந்திச்சு பேசிட்டு வர்றாரு. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி அவர்களை சந்திச்சாரு. அப்போது அரபிக்கடலின் ஒட்டுமொத்த நிலை மற்றும் கடற்படையுடைய தயார் நிலை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட நம்முடைய கடற்படை தளபதி அவர்கள் எடுத்துரைச்சிருக்கிறாரு. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் இருக்காரு, அவரை நேற்றைய தினம் சந்திச்சு ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. இந்த சந்திப்பின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் கூட இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் பிரதமர் மோடி அவர்களை இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு சுமார் 1/2 மணி நேரம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட போருக்கு ரெடி ஆயிருச்சு, பல வகையிலையும் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வர்றாங்க. அதாவது பொருளாதார ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், ராஜதந்திர ரீதியாகவும் இப்படி மென்டலி அவங்கள ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய யுக்தியை பயன்படுத்தணும், இந்தியா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் கடற்படை தளபதி, விமானப்படை தளபதியை சந்திச்ச 24 மணி நேரத்துக்குள்ள பாதுகாப்புத்துறை செயலாளரை பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பெற்றிருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்க மற்றும் அவங்களுக்கு உடந்தையாக இருந்தவங்க கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்த நிலையில தான் அடுத்தடுத்து நடைபெறும் இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இப்படி இந்தியா 8 அடி பாயும் நேரத்தில் இன்னொரு நாடு இந்தியாவுக்கு ஆதரவாக களமிறங்கி நீங்க 16 அடி பாயுங்க, ஒருத்தரை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் கூட ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் கொடூரமான தாக்குதல் நடத்தியவர்கள், காரணமானவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு புட்டின் அவர்கள் உறுதியளித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. இந்திய பாகிஸ்தான் மோதல்ல ரஷ்யா களமிறங்கி இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. நாம ரஷ்யா கிட்ட போய் உதவி கேட்கலான்னு பார்த்தோம், ஆனா ரஷ்யா இந்தியா பக்கம் சாஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். மேலும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இந்தியாவுடைய அமைதியை எப்படியாவது குலைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக பாகிஸ்தான் பல்வேறு வழிகளில் சேட்டைகள் செஞ்சுட்டு வருது. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய முயற்சிகள் அனைத்தையும் இந்தியா தவிடுபொடியாக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்து அவர்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சுட்டு வருது பாகிஸ்தான். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்த கொடூரமான தாக்குதல் நடத்தியவங்களையும் இதுக்கு காரணமானவங்களையும் நீங்க சும்மா விடக்கூடாது, உடனே தண்டிக்கணும், பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியாவுடைய அதிரடி நடவடிக்கையால அலறி வரும் பாகிஸ்தான் தற்போது மிரண்டு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அதே வேளையில் கண்ணை மட்டும் காமிங்க, விடமாட்டோம், நாங்கள் போட்டு தள்ளிடுறோம் அப்படின்னு நம்முடைய முப்படைகள் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய உத்தரவுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்முடைய பாதுகாப்புத்துறையுடைய முப்படைகளும் உச்சக்கட்ட அலர்ட்ல இருக்கும் நிலையில விமானப்படை மற்றும் கப்பற்படை தளபதிகள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசினாங்க. அதுல எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே வேளையில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து விடாமல் தாக்குதல் நடத்திட்டு வருது. எல்லையில் 11வது நாளாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தாக்குதல் நடத்தியிருக்கு. சிறிய ஆயுதங்களால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு இந்திய ராணுவம் வந்து உடனடியாக பதிலளிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா, பாராமுல்லா, பூஞ்ச், ரஜௌரி, மெந்தர், நௌஷேரா, சுந்தர்பானி மற்றும் அக்னூர் ஆகிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நேற்று விமானப்படை தளபதியுடன் பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பு நடத்திய அதே வேளையில் இந்தியா மேலே பாகிஸ்தான் எல்லையில் வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கு. கடந்த 11 நாட்களில் 14வது முறையாக பாகிஸ்தான் எல்லையில் இப்படி தாக்குதல் நடத்தியிருக்கு. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அங்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக கடற்படை தளபதி மற்றும் இராணுவ தளபதியுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தியதுக்கு அப்புறம் இந்த சந்திப்பு நடந்துச்சு. விமானப்படை தளபதியுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பு நடத்திய அதே வேளையில் இந்தியா மீது பாகிஸ்தான் வந்து மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதே வேளையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடுத்தடுத்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகள், எடுக்கும் முடிவுகள் காரணமாக இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராகிட்டு வருதோ, அதுக்கான ஆலோசனைகளை முடிவுகளை எடுக்க தயாராகிட்டு வருதோ அப்படிங்கிற விவாதம் வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு வல்லுநர்களிடையே. மேலே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, முக்கியமாக மக்கள் நினைக்கிறது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு உறுதியளிக்க விரும்புவதாக ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது நாம் எல்லாருமே என்ன சொன்னோம்னா, இந்த 26 பேரை வந்து தீவிரவாதிகள் கொன்றாங்க இல்லையா, அதுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோட இந்தியா வந்து கடுமையான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மக்களாகிய நாம் எல்லோருமே இன்னுமே சொல்லிட்டு வர்றோம். பலரும் வந்து இந்தியாவுக்கு எதிராக, அதாவது காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சியினர்லாம் என்னென்னா, இந்தியா தான் போரை தொடுக்கிறேங்குது, ஆனால் பாகிஸ்தானை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அவங்க எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு உலகுக்கே தெரியும். அப்பேற்பட்டவங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை குறை சொல்றதுல எந்த விதத்திலையுமே நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. மேலும் இந்தியா மீது கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே நீங்க நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். இந்தியாவுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு தக்க பதிலடி அளிப்பது என்னுடைய பொறுப்பு. ஆயுத படைகளுடன் இணைந்து பணியாற்றிட்டு வர்றோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் தீவிரவாதத்திற்கு அழிவை தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இதுக்கான முழு அதிகாரத்தை நாங்கள் தர்றோம். இந்திய ஆயுத படைகளுடைய திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இராணுவ தாக்குதல் திட்டமிடல முழு அதிகாரம், சுதந்திரத்தை தர்றோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே இன்னொரு பக்கம் உத்தரவு போட்டிருந்தாரு. இப்படி இந்தியா எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பாகிஸ்தான் தானும் தயாராக இருக்கு. பாகிஸ்தான் மேலே இந்தியா இன்னும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலை, எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தலை, பாகிஸ்தான் மேலே எந்த விதமான ஏவுகணை பதிலடி தாக்குதல்களை நடத்தலை. ஆனால் இப்படி எதுவுமே செய்யாமல் இந்தியா வந்து பாகிஸ்தானை பதற விட்டுருக்காங்க. பொதுவாக பார்வையாளர்களால் பரபரப்பாகவும் பசுமையான நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றதாகவும் இருக்கும் பாகிஸ்தானுடைய நீலம் பள்ளத்தாக்கு வெறிச்சோடி இருக்கு. ஹோட்டல்கள் எல்லாமே காலியாக இருக்கு. மேலும் உள்ளூர்வாசிகளும் வெளியேறிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய செயல்கள் அந்த நாடு மிக நீண்ட போருக்கு தயாராவதை உறுதி செஞ்சிருக்கு. மேலும் அங்கே பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு உணவு இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. கட்டுப்பாட்டு கோட்டில் எல்ஓசியில் பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில் 2 மாதங்களுக்கு உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் அங்கே 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தீயை அணைக்கும் கருவிகளை பயன்படுத்துவது, முதலுதவி அளிப்பது மற்றும் காயமடைந்த வகுப்பு தோழர்களை ஸ்ட்ரெச்சர்களில் சுமந்து செல்வது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வர்றாங்க. கோஸ்ட் டவுன் அப்படின்னு அழைக்கும் அளவுக்கு சுற்றுலா தலங்கள் ஆட்களே இல்லாத பேய் நகரங்களாக மாறிட்டு வருது. கடைகள் கூட காலியாக இருக்கு. எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் ஷகோதி போன்ற கிராமங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. மேலும் பதுங்கு குழிகள் வந்து வலுப்படுத்தப்படுகிறது. அவங்க பள்ளியிலிருந்து நேராக வீடு திரும்பும் வரை ஆட்கள் வைத்து பாதுகாப்பு அளிக்கிறாங்க. முக்கியமான இடங்களில் இராணுவ வாகனங்கள் வந்து குவிக்கப்பட்டு வருது. அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எப்போ வேண்டுமானாலும் என்ன மாதிரியான தாக்குதல் வேணாலும் நடத்தலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியா வந்து நேரடியான இராணுவ ரீதியான தாக்குதலை நடத்தாமல் பல வகைகளில் வந்து தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.